தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கால் ரெக்கார்டிங் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே வந்து சேவ் ஆகியிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற இந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனும் காமனான மெத்தட் தான், ஓகேங்களா? அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கும். பட் அது வந்து கூகுள் ஃபைலாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சில ஃபோனில் மட்டும் தான் கூகுள் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எதற்காக இந்த ஆப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு காமனாக புரியும், ஓகேங்களா? எல்லா ஃபோனுக்கும் சேம் மெத்தடாக தான் இருக்கும். அதனால் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான ஆப் தான். இதில் நீங்கள் பயப்படணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா எந்த ஒரு பர்மிஷன் கேட்காது. இந்தமாரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். நீங்கள் ஸ்டோரேஜ் பர்மிஷன் எல்லாத்தையுமே ஆக்சஸ் கொடுத்துட்டோன்னே இந்தமாரி பேஜ் வரும். இப்போது நீங்கள் ரெண்டாவது ஒரு ஸ்டெப் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்கள் டம்மியாக ஒரு கால் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த டம்மியாக கால் பண்ணுற ரெக்கார்டை வச்சு தான் ஆல்ரெடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்க ஃபைல்லாம் எங்கே சேவ் ஆகியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி டம்மியாக ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பர்மிஷன்லாம் கொடுத்துருங்க, ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த ஃபைல் மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீசன்ஸ் வந்து இருக்காது. அதனால் முன்கூட்டியே இந்த ஃபைல் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸ்டோரேஜ் எல்லாம் பர்மிஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்மி ரெக்கார்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்க ரெக்கார்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டம்மி ரெக்கார்ட் வந்து பண்ணுறோம். அதனால் இந்த டம்மி ரெக்கார்ட் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல மேலே டாப்பில், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு ஃபைல் வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா? அந்த ஃபைல் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதுவுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பாத் வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா? எந்த ஃபோல்டரில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்ற பாத் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் எமுலேட்டட் 0ன்றது காமனாக எல்லாருடைய ஃபோன்லேயும் இருக்கும். அது பக்கத்தில் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே கால்ன்ற ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்மளுடைய ரெக்கார்டான அந்த ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகியிருக்கு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் கூகுள் ஃபைலில். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணலாம். ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இதில் ரெக்கார்ட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே கால் அப்படின்ற ஃபோல்டரும் இருக்குது. அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ண எல்லா ஃபைலும் இங்கே தான் இருக்குது, ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். பட் உங்களுக்கு இந்த சேம் ஃபோல்டர் வந்து ஷோ ஆகாது. அதற்காக தான் நம்ம வந்து கூகுள் ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ உங்களுக்கு எதற்காக இந்த கூகுள் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நார்மல் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர்லையும் பண்ணலாம். பட் அந்த ஒரு ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மெத்தடில் கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஒரு சில ஃபைல் மேனேஜரில் வந்து அந்த ரீசெட் ஆப்ஷன் வந்து இருக்காது. அதற்கு தான் வந்து நம்ம கூகுள் ஃபைல் வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தமாதிரி ரெக்கார்டிங் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முடிஞ்சால் அந்த வீடியோமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.